வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள 2 ஏக்கர் அரச காணியை விடுவிக்க நடவடிக்கை. பரவிப்பாஞ்சான் மக்கள் 6வது நாளாகவும் கவனஈர்ப்பில். லண்டனில் கடலில் மூழ்கி உயிரிழந்த 5 இளைஞர்களின் இறுதி கிரியைகளில் 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்பு. வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் 3 தொலைதூர ஏவுகணைகளை பரீட்சித்துள்ளதாக தென்கொரியா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். திருகோணமலையில் தங்க நகை ஏல விற்பனைக்கு சென்ற வர்த்தகர் ஒருவர் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வர்த்தகரை நேற்று மாலையிலிருந்து காணவில்லை என அவருடன் ஏல விற்பனைக்கு சென்ற ஏனையவர்கள் தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மண்டரகம பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே காணாமற் போயுள்ளார். காணாமற் போனவரிடம் ஒரு தொகை பணம் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காணாமற் போனவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். திருகோணமலை தலைமையக போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானியாவின் சசெக்ஸ் பிராந்தியத்தின் கேம்பர்சென்ஸ் கடலில் மூழ்கி உயிரிழந்த 5 இளைஞர்களின் இறுதி கிரியைகள் நேற்று நடைபெற்றன. உயிரிழந்த 5 4 இலங்கையை பிறப்பிடமாக கொண்டவர்கள் என்பதுடன் மற்ற இளைஞன் லண்டனில் பிறந்த இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்தவராவார். 18 வயதான கெனுஜன் சத்யநாதன், 22 வயதான கோபிகாந்தன் சத்யநாதன் மற்றும் நிதர்ஷன் ரவி, 23 வயதான இந்துஷன் ஸ்ரீஸ்காந்த ராஜா, 27 வயதான குருஷாந்த் ஸ்ரீ தவராஜா ஆகியோரே உயிரிழந்தனர். கடந்த மாதம் 24ஆம் திகதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நண்பர்களான 5 இளைஞர்களின் இறுதி கிரியைகள் சமய முறைப்படி வின் சதுக்கத்தில் நடைபெற்றன. இறுதி கிரியைகளுக்காக இணையதளம் ஒன்றினால் 9000 பவுண்ட்ஸுக்கும் அதிகமான நிதி சேகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இறுதி கிரியைகளில் 3000க்கும் அதிகமானோர் பங்கேற்றதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. தென்கிழக்கு லண்டனில் இருந்து கேம்பர்சென்ஸ் கடற்கரைக்கு ஒருநாள் சுற்றுலாவுக்கு சென்ற இளைஞர்களே உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களின் அசம்பந்த போக்கு தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டியமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் கருத்து தெரிவித்தார். மாவட்டத்திலே எவ்வாறு போதைப் பொருள் இருக்கின்றது என்ற விடயங்கள் கதைக்கப்பட்ட போது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிழக்கு மாகாணத்திலே 4 கிராமங்கள் 4 இடங்கள் போதைப் பொருளில் ஆகக்கூடிய கஞ்சா வியாபாரத்தில் ஆக முன்னிலையில் வகிக்கின்ற இடங்களாக இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இன்று மாணவர்கள் மத்தியிலே இந்த போதைப் பொருள் பழக்கம் நடக்குமாக இருந்தால் அது எங்களுடைய முழு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தையும் முழு சமூகத்தையும் அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்பதில் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி விரதமிருந்தால் உள்ளம் மேன்மையடையும், உடல் ஆரோக்கியம் வளரும், எல்லா வளங்களும் நிறையும் என்பது இந்துக்களின் ஐதீகம். இன்று கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. இன்று ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய நாள் உலகில் உள்ள அனைத்து இந்துக்களும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகின்றனர். மூல முதல்வர் ஜனனித்த நாள் இன்று என புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாறான சிறப்பு வாய்ந்த நன்னாளில் விரதமிருந்து விநாயக பெருமானை வணங்குவது தலை சிறந்த விடயமாகும். இந்தியாவின் வடநாட்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜியின் ஆட்சி காலத்தில் விநாயகர் சதுர்த்தி தேசிய விழாவாக கொண்டாடப்பட்டது. தற்போது வடநாட்டில் மாத்திரமல்லாது தென்னிந்தியா, இலங்கை உள்ளிட்ட இந்துக்கள்
நிறைந்து வாழும் அனைத்து நாடுகளிலும் வெகு விமர்சையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் ஈழவள நாட்டில் புகழ்பூத்த விநாயகர் ஆலயங்களிலும் ஏனைய ஆலயங்களிலும் விநாயகருக்கான சிறப்பு ஓம பூஜைகளும் ஆராதனைகளும் இடம்பெறுவதுடன் சில பகுதிகளில் ரதோற்சவமும் இடம்பெறுகின்றன. விநாயகருக்கு பிடித்த அவல், கடலை, சுண்டல், மோதகம் படைத்து அருகம்புல் சார்த்தி விக்கினங்களை தீர்க்கும் விக்னேஸ்வரனை வழிபட்டு நற்கதி அடைவோமாக. கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள 2 ஏக்கர் அரச காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கிராம சேவையாளரூடாக அடையாளப்படுத்தப்படும் காணி இன்று பொறுப்பேற்கப்பட உள்ளதாக பூநகரி பிரதேச செயலாளர் சி கிருஷ்ணேந்திரன் குறிப்பிட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை பொன்னாவளி பகுதியில் ராணுவ முகாம் அமைந்திருந்த 4.5 ஏக்கர் காணியை பொறுப்பேற்றதாகவும் பிரதேச செயலாளர் கூறினார். இதற்கமைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்த 6.5 ஏக்கர் காணி விடுவிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். ராணுவத்திடமிருந்து மீள கையேற்கும் காணி அரச காணி எனவும் அவற்றில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் காணப்படவில்லை எனவும் பூநகரி பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் 6வது நாளாகவும் இன்று தொடர்கின்றது. தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மக்கள் தெரிவித்தனர். காணி விடுவிப்பு தொடர்பில் வழங்கப்படும் வாக்குறுதிகள் தொடர்ந்தும் பொய்யாகி போவதாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ள மக்கள் குறிப்பிடுகின்றனர். காணிகளுக்கான ஆவணங்கள் தம்மிடம் உள்ள போதிலும் காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை என பரவிப்பாஞ்சான் மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது பூர்வீக காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக கவனஈர்ப்பில் ஈடுபட உள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். பரவிப்பாஞ்சான் கிராம மக்களின் கோரிக்கை தொடர்பில் கரைச்சி பிரதேச செயலாளர் கோபாலப்பிள்ளை நாகேஸ்வரனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய காணி விடுவிப்பு தொடர்பில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பரவிப்பாஞ்சான் பகுதியில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 7.5 ஏக்கர் காணியில் மக்களை மீள குடியேற்றுவதற்கான அனுமதி கட்டம் கட்டமாக வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதற்கமைய ஆவணங்களை ஆராய்ந்து தற்போது 8 குடும்பங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்றக்கூடிய ஏனையவர்கள் தொடர்பில் தற்போது ஆராயப்படுவதாகவும் கரைச்சி பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். கண்டியில் 14 வயது சிறுவனை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய தம்பான ஆதிவாசி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினரின் முறைப்பாட்டுக்கமைய கண்டி போலீஸ் நிலையத்தின் மகளிர் மற்றும் சிறுவர் பணியகம் சந்தேக நபரான ஆதிவாசியை கைது செய்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கும் குறித்த ஆதிவாசிக்கும் இடையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த காலப்பகுதிக்குள் இடைக்கிடையே சிறுவனை அவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். 200 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு ஆமர்வீதி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வெள்ளவத்தை விசேட குற்ற ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை மாளிககந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து சீனி மூடைகளுடன் சென்ற கொள்கலன் ஒன்றிலிருந்து பேலியகுடி பகுதியில் சுமார் 540 சீனி மூடைகளை திருடிய 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கல்கிசி, ரத்மலானி மற்றும் திஸ்ஸமஹராம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.